வணக்கம் அன்பு நண்பர்களே. மத்திய அரசாங்கம் சமீபத்தில் 16 கண்ட்ரிகளுக்கு இந்தியன் பாஸ்போர்ட்டோட விசா இல்லாமல் பயணிக்கலான்னு அறிவிச்சிருந்தாங்க. அது என்னென்ன கண்ட்ரின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவிலிருந்து சுமார் 14,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரிபியன் கடல் பகுதியில் அமைந்திருக்கிற 7 கண்ட்ரிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கரிபியன் கடல் தீவு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சிறு சிறு தீவு கூட்டங்களான பார்படாஸ், ஹைடி, ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ, டொமினிகா, கிரனடா, செயின்ட் வின்சென்ட் அண்ட் த கிரனேடியன்ஸ், மான்ஸ்டராட், இந்த 7 தீவு கூட்டங்களுக்கும் விசா இல்லாமல் நம்மளால் பயணிக்க முடியும். பார்படாஸ் சுமார் 2.8 லட்சம் மக்கள் தொகை கொண்ட பார்படாஸில் பார்படியன் டாலருங்கிற ஒரு கரன்சியை தான் பயன்படுத்துகிறாங்க. இது இங்கிலாந்து 2ஆம் எலிசபெத் அவங்களோட ஆட்சிக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இந்த தீவு கூட்டங்களில் நிறைய கடற்கரை பகுதிகள், ரெசார்ட்ஸுகள், தென்னந்தோப்புகள்னு மிக ரம்மியமான இடமாக காட்சி அமைக்கும். நீங்கள் கடல் தீவு பகுதி சுற்றுலா பிரியராக இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ஏற்ற இடமாக இருக்கும். பார்படாஸ்லேருந்து இங்கே இருக்கிற 7 கண்ட்ரிகள், அதாவது தீவு கூட்டங்களை அடையிறதுக்கு உங்களுக்கு மிக எளிதாகவும் இருக்கும். 7 கண்ட்ரிகளை பார்த்த மாதிரி இருக்கும் விசா இல்லாமலே. சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் 27 மணி நேரங்கள் 35 நிமிடங்கள் குறைந்தபட்ச பயண நேரமாக இருக்கும். ஒன்-வே ட்ரிப்புக்கு உங்களுக்கு 45,000 வரைக்கும் செலவாகும். இங்கே ஹோட்டலில் தங்கணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 ரூபாயாவது உங்களுக்கு தேவைப்படும். இதற்கு கம்மியான ரெசார்ட்ஸுகளும் இங்கே இருக்குது. பட் வசதி கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். நீங்கள் 5,000 இல்லைன்னா அதுக்கு மேலே செலவு பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு நல்ல ஹோட்டலே கண்டிப்பாக கிடைக்கும். சுற்றுலா வெப்சைட் மூலயமா நீங்கள் முன்கூட்டியே பதிவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆஃபரே கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி தீவு கூட்டங்களுக்கு போகிறதுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. வெப்சைட் மூலியமாகவே நீங்கள் இந்த இடங்களை அப்ரோச் பண்ணலாம். பார்படாஸோட கேபிட்டல் பிரிட்ஜ்டவுன். இங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 3,000க்கும் அதிகமான இந்திய ஃபேமிலிகள் இருக்காங்கன்னு ஒரு புள்ளி விவரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஹைதியோட பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகம்தான். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இங்கே 1,11,23,000 பேர் வசிக்கிறாங்க. இங்கே ஃப்ரெஞ்சு மொழியும் ஹைதியன் கிரியோல் அப்படிங்கிற அவங்களோட லோக்கல் லாங்குவேஜும் பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு ஃப்ரெஞ்சு கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த தீவு. இங்கே குறைஞ்சபட்சம் ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள் நிறைய பேர் வசிக்கிறாங்க. சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறதுனால மொழி பிரச்சனைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்காது. மான்ஸ்டராட் இது மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு தீவு. இங்கே 5,000க்கும் குறைவான மக்கள் தான் வசிக்கிறாங்க. 102 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த தீவு கூட்டத்தோட தலைநகரம் பிளைமூத் ஆகும். இது சிறிய தீவு கூட்டம் அப்படிங்கிறதுனால கடற்கரையை சுற்றி இருக்கிற பிளேசஸை என்ஜாய் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் இந்த தீவுக்கு ஒரு முறை சென்று வரலாம். டொமினிகா, கண்டிப்பாக இந்த பேரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தீவு கூட்டத்துலேயும் 70,000க்கும் குறைவான மக்கள் தான் வசிக்கிறாங்க. இந்த தீவு கூட்டத்தோட கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா ரோசோவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பயன்படுத்துகிற மொழிகள்னால் டொமினிக்கன், கிரியோல், ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ் 3 லாங்குவேஜும் இங்கே சரளமாக பயன்படுத்துவாங்க. இங்கே கிரியோல் அப்படிங்கிற மொழி பொதுவாகவே பயன்படுத்தப்படுது. நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும், கண்டிப்பாக ஓரளவுக்கு இந்த மாதிரி இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. கிரனடா, இந்த தீவு கூட்டங்களை பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை 1,00,000 அளவு தான் மக்கள் இங்கே வசிக்கிறாங்க. இது 348 கிலோமீட்டர் கொண்ட ஒரு சிறிய தீவு கூட்டம் தான். இந்த தீவு கூட்டத்தோட தலைநகர் சென்ட் ஜார்ஜ். இது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தது. இங்கே கிரியோல், ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ் சரளமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த தீவு கூட்டத்தில் அமைஞ்சிருக்கிற சிறு சிறு நகரங்கள், கடற்கரையான ஒட்டிய பகுதிகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். செயின்ட் வின்சென்ட் அண்ட் த கிரனேடியன்ஸ், இந்த தீவு கூட்டங்களையும் 1,20,000க்கும் குறைவான மக்கள் தான் வசிக்கிறாங்க. இங்கே ஈஸ்ட் கரிபியன் டாலருங்கிற ஒரு டாலரை பயன்படுத்துகிறாங்க. இந்த தீவு கூட்டங்களில் கரிபியன் டாலர் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதனால் நீங்கள் கரிபியன் டாலரை பயன்படுத்தலாம், இல்லைன்னா US டாலரை கூட உங்களால் பயன்படுத்த முடியும். இங்கே 6%க்கும் அதிகமாக இந்திய மக்கள் வசிக்கிறாங்க. இதனால் நமக்கு கொஞ்சம் எளிதாகவும் இருக்கும் இந்த தீவுகளை சுற்றி பார்க்குறதுக்கு. இதோட லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்னு சொன்னாங்க கிங்ஸ்டவுன் இருக்குது. உங்களுக்கு நிறைய ஹோட்டல்கள், சுற்றுலா ரெசார்ட்ஸுகளும் அமைஞ்சிருக்கு.
நீங்கள் இங்கே தங்கும்போது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ இங்கே 13 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க. இது ஒரு பெரிய தீவு கூட்டம்னே சொல்ல முடியும். இங்கே 37% அதிகமாக இந்திய வம்சாவளியினர் வசிச்சுட்டு வராங்கன்னு புள்ளிவிவரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இதோட கேபிட்டல் போர்ட் ஆஃப் ஸ்பெயின். கடற்கரை தீவு கூட்டங்களோட உங்களுக்கு மனதுக்கு பிடிச்சவங்களோட உங்களோட குடும்பத்தினரோட சந்தோஷமாக கழிக்கிறதுக்கு இந்த இடங்கள் மிகச்சிறந்த இடமாக கண்டிப்பாக இருக்கும். இந்த இடங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட சில வீடியோ காட்சிகளை இப்போதைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாய்ப்பு கிடைச்சா உங்களோட குடும்பத்தினருடைய நண்பர்களுடைய இந்த தீவு கூட்டத்திற்கு போயிட்டு நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப்.